வணக்கம். என் பேரு கருணா. முழு பெயர் கருணா ஜெயராமன். நான் நம்மோட கலாச்சாரத்தை கடைபிடிக்கும் ஒரு குடும்ப பெண்ணு. சொர்க்கத்துல கூட கிடைக்காத ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய இப்ப நான் அனுபவிக்கிறேன். அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் எனக்கு கொடுக்க என் மாமனார் மாமியார் இருக்காங்க. எங்க வீடு சென்னை மயிலாப்பூர் ஏரியாவுல இருக்கு. அத நிறைய செலவு செஞ்சு பங்களாவை தான் கட்டினாங்க. ஆனா பங்களான்னு சொல்றதை விட வீடுன்னு சொல்றதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தானே அன்பு, பாசம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளும் நல்ல குணம் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நல்ல விஷயங்கள் தான் குடும்பத்துல ரொம்ப நாளைக்கு நிலைச்சு இருக்கும். கருணா, என்னங்கப்பா? நீ இங்க உக்காந்துக்கிட்டு என்னம்மா பண்ற? உன் துணிமணி இன்னும் மத்த பொருளெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா? எடுத்து வைக்கிறேன்பா. இவ்வளவு சீக்கிரமா? நம்ம பாரிஸ் போறதுக்கு நிறைய நாட்கள் இருக்கே. எனக்கு தெரியுமா, ஆனா எல்லா பொருட்களையும் இப்ப இருந்தே எடுத்து வச்சாதானே கடைசி நேரத்துல டென்ஷன் இல்லாம போலாம். அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்கப்பா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க, இங்க வந்து அமைதியா உட்காருங்க. கவலை இல்லம்மா. கம்பளி போர்வை, கம்பளி சாக்ஸு, ஸ்வெட்டரு எல்லாம் மறக்காம எடுத்து வைக்க வேண்டாமா? ஏன்னா பாரிஸ்ல நிறைய பனிப்பொழிவு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எடுத்துக்கிறேன்பா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, நான் எதுக்கு கவலைப்படணும்? உன்னோட மாமனாரு, மாமியாரு, அப்புறம் உன்னோட கணவர் எல்லாரும் உன் மேல என்னை விட அதிகமா அக்கறையோடையும் பாசத்தோடையும் தானே இருக்காங்க. சரிம்மா, உன் மாமனார் மாமியார் எப்போ வராங்களோ தெரியல. நான் கிளம்புறேன். நான் வெஸ்ட் மாம்பலம் போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதோட 2 பஸ் மாறி போயாகணும். கொஞ்சம் இருங்கப்பா, டிரைவரை கூப்பிடுறேன். கார்ல கொண்டு போய் விட சொல்றேனே. இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். நான் என்னோட பழைய நாட்களை மறக்கவே இல்லை. நான் புறப்படுறேம்மா. பாத்தீங்கல்ல எவ்வளவு சந்தோஷமா நான் வாழ்றேன். ஆனா என்னோட வாழ்க்கை எப்பவும் இப்படி சந்தோஷமா இருந்திருக்கல. 1 வருஷம் முன்னால வரைக்கும் நானும் என் அப்பாவும் வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு சந்துல ஒண்டி கொடுத்தன மாதிரி தான் ஒரு ரூம்ல இருந்தோம். அத போஷன்னு சொல்லுவாங்க. லிவிங் ரூம், கிச்சன், பெட்ரூம் எல்லாமே அந்த ஒரு ரூம் போஷன் தான். அப்பதான் என்னோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு திருப்பம் வந்தது. அதுல என்னோட உலகமே மாறியது. ஒரு பெரிய பணக்காரர் வீட்ல எனக்கு கல்யாணம் நடந்தது. அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே நான் அந்த ஒரு ரூம் போர்ஷன்ல இருந்து 4 பெட்ரூம் இருக்கிற பங்களாவுக்கு வந்தேன். அப்பதான் என்னோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு திருப்பம் வந்தது. அதுல என்னோட உலகமே மாறியது. ஒரு பெரிய பணக்காரர் வீட்ல எனக்கு கல்யாணம் நடந்தது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே நான் அந்த ஒரு ரூம் போர்ஷன்ல இருந்து 4 பெட்ரூம் இருக்கிற பங்களாவுக்கு வந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பிரச்சனை இன்னும் அதிகமானது. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏழையா இருந்து ஒரு பணக்காரர் வீட்டுக்கு மருமகளா போனா என்ன பிரச்சனை வரும்னு கேப்பீங்க. அதுக்கு பதில் என்னன்னா, எனக்கு கார், பங்களா, பணத்தால வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைச்சது. ஆனா இந்த எல்லா பொருட்களையும் விட முக்கியமானது ஒண்ணு கிடைக்கல. அதுதான் என் கணவரோட அன்பு. என் கணவருக்கு என் முகத்தை பார்த்தாலே பிடிக்காது. அவரால மட்டும் முடிஞ்சா என்ன கொலையே பண்ணிருவாரு. அந்த அளவுக்கு என் மேல வெறுப்பு. ஆனா நான் என் தைரியத்தை விடல. என் கணவரோட வெறுப்பு அன்பா மாறணும்னு ஒரு போராட்டமே நடத்த முடிவெடுத்தேன்.